who to speak first? Shall I do that? Kumar sir introduce பண்ணிடுவார் சார், அப்புறமா ஸ்டார்ட் பேசலாம். Right. Thank you sir. Thank you. அனைவருக்கும் எங்களுடைய ஹெல்பேஜ் இந்தியா ஆடியபிளா இருக்கா? Quite audible. Quite audible. Yes, very nice. எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த காணொளியிலிருந்து கலந்து மக்களுக்கு ஒரு ஹெல்பேஜ் இந்தியாவையும் முதியோரை பற்றி ஒரு விரிவுரை செய்வதற்கு வருகை புரிந்துள்ள உங்களுக்கு முதலாவது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உலக முதியோர் தின விழாவிற்கு காணொலி காட்சியில் எங்களுடன் இணைந்துள்ள உங்களுக்கு மீண்டும் ஒரு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பாக நாங்கள் இந்த நாளினை விழாவாக நடத்தி வந்தோம். தற்பொழுது ஏற்பட்ட இந்த கோவிட் தாக்கத்தினால் முற்றிலுமாக முதியோர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். முதியோர்கள் பெரும்பாலானோர் வருமானத்தை இழந்து விட்டனர், தனிமைப்படுத்தப்பட்டு விட்டனர், தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்காமல் தவிக்கின்றனர். நண்பர்கள் உறவினர்கள் கூட பார்க்க முடியாமல் மிகவும் வருத்தத்துடன் உள்ளார்கள். ஆகையால் நாங்கள் இந்த வருடம் உலக முதியோர் தினத்தின் நோக்கமாக பில்டிங் அண்ட் ஏஜ் ஃப்ரெண்ட்லி அண்ட் கேரிங் சொசைட்டி என நிர்ணயித்து உள்ளோம். முதியோர்களுக்கு என சுமூகமான பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்துதல் எங்களுடைய இந்த ஆண்டினுடைய நோக்கமும் ஆகும், உலக முதியோர் தினத்தினுடைய எண்ணமும் ஆகும். அதன்படி இப்பொழுது நாங்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த வெபினாரினுடைய தலைப்பு நேவிகேட்டிங் நியூ நார்ம்ஸ், முதியோர்களுக்கான புதிய வாழ்க்கைக்கு வழிகாணுதல் ஆகும். இந்த விழாவிற்கு இந்த காணொளி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் நாங்கள் வருக என வரவேற்கின்றோம். இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் சார் வந்து அப்புறம் ஜாயின் பண்ணிடுவாங்க. வால்யூம் கொஞ்சம் ஐ திங்க் யூ ஷுட் வால்யூம் கேட்கலையா? லோவா கேக்குது. ஹலோ, இப்ப கிளாரிட்டி இருக்கா மேடம்? கிளாரிட்டி இருக்குங்க சார், வால்யூம் இஸ் லிட்டில் லோ. வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கா? ஆடியபிளா இருக்கா? ஆடிபிள், பட் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கேட்கணும். ஸ்ட்ரெயின் பண்ணி கேட்க வேண்டியிருக்கா? வெயிட் a minute. மேபி உங்களுடைய சிஸ்டம் அந்த ஸ்பீக்கர் வால்யூம் கூட கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் சார் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? எனக்கு கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? சரி, ரைட். ஸோ எங்களுடைய உலக முதியோர் தினத்தினுடைய முக்கியமான நோக்கம் வந்து பில்டிங் அண்ட் ஏஜ் ஃப்ரெண்ட்லி அண்ட் கேரிங் த சொசைட்டி என நிர்ணயித்து முதியோர்களுக்கான ஒரு சமூக பாதுகாப்பினை, ஒரு சமுதாயத்தை சமூகம் பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்குதல் ஏற்படுத்துதல் என்னுடைய நோக்கமாகும். இந்த காணொளி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு முதியோர்களுக்கான வாழ்க்கையை வழிகாணுதல் ஆகும். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்துக்களை கூறுவதற்காக வருகை புரிந்துள்ள திரு ராஜசேகரன் சார், திரு விஜயா டாக்டர் பிரின்சிபல், உஷா டாக்டர் உஷா ஆகியோர்களையும் நான் வருக என வரவேற்று, முதலாவதாக இப்பொழுது டி ராஜசேகர் ஐஆர்எஸ் அவர்கள் இப்பொழுது உரையினை நிகழ்த்துவார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். டாக்டர் டி ராஜசேகர் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அவர்கள் ரிட்டையர்ட், வருமான வரித்துறையில் ஜாயின்ட் கமிஷனராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று பின்பு தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் அண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன் என்ற இரு பெரிய அமைப்பினை உருவாக்கியார். 24 ஆண்டுகளுக்கு மேலாக முதியோர்களுக்காக உதவி செய்து வருகின்றார். பல்வேறு முதியோர் அமைப்புகள் மற்றும் கவர்மெண்ட் கமிட்டியில் தங்களை இணைத்து கொண்டு முதியோர் நலனுக்காக ஆலோசனைகள் அரசாங்கத்திற்கு வழங்கி கொண்டு வருகின்றார். எங்களுடன் இணைந்து நாங்கள் கொடுக்கின்ற டிமாண்ட்ஸ், எங்களுடைய கோரிக்கைகளுக்கு எங்களுடன் வந்து முதியோர்களுடைய என்டைல்மெண்ட்ஸ், அவருடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு அவர் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் அமைக்கப்பட்டுள்ள அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அசோசியேஷன் மூலமாக ஏறத்தாழ 24 ஆண்டு காலமாக அதனை நடத்தி கொண்டு வருகின்றார். இவருடைய அசோசியேஷனில் தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன்ஸில் ஏறத்தாழ 3000 சீனியர் சிட்டிசன்ஸ் லைஃப் மெம்பர்களாக உள்ளார்கள்.
இவருடைய ஃபெடரேஷனுக்கு கீழ் உள்ள அமைப்பில் 20 சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன்ஸ் இவருடைய அமைப்பின் கீழ் ஃபெடரேஷனின் கீழ் இருந்து முதியோர்களுக்கான சேவைகளை அரசாங்கத்திடமும் மற்றவரிடமும் போராடி பெற்று தந்து கொண்டிருக்கின்றன. மேலும் முதியோர்களுக்கான பாலிசி அவைகளை அரசாங்கம் இயற்றுவதற்கும் இவர்கள் உறுதுணையாக இருக்கிறார். அவரை இப்பொழுது இந்த நல்ல உலக முதியோர் தினத்தில் வந்து அவருடைய அறிவுரைகளை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சார், வெல்கம் சார், ப்ளீஸ். Thank you. Thank you for the introduction. Thank you. Ladies and gentlemen, greetings and good wishes to all of you. Am I audible? Yeah. Yes. I am D. Rajsekaran, President of the Federation of Senior Citizens Association of Tamil Nadu, General Secretary of the Tamil Nadu Senior Citizens Association, and the advisor for the All India Confederation of Senior Citizens. I am in the senior citizens movement for the last 26 years to be exact. I am glad to participate in this virtual meeting for which many experts who are involved in promoting the welfare of senior citizens have also been invited. I congratulate the HelpAge India Chennai chapter and particularly Mr. Sivakumaran and Mr. R. Muthukrishnan for taking the initiative to organize this event. In fact, today being the International Day of Elders, HelpAge India has launched a nationwide campaign named Take a Pledge to call upon the younger generation of this country to take a solemn pledge to do certain things for the benefit of the betterment of the lot of senior citizens. They are to treat elders with dignity, love, and care, to protect them from abuse and neglect, to spend time with them, to support them in staying healthy, active, and independent, to respect and value their contributions, to express in words and deeds their gratitude towards them. The pledge highlights some of the problems that senior citizens in our country commonly face today. Basically, apart from food, clothing, and shelter, their needs are an environment in which they can lead a life of comfort and dignity. In this context, I would request you to go back in time by about 50, 60 or 70 years and look at the senior citizens who were living then. The population then was largely engaged in agriculture and lived in villages under a joint family system. Property was commonly held by the undivided family. The senior-most was the head of the family. It was called the Karta. He commanded respect and families' activities were conducted or controlled by him according to his wisdom and experience. He naturally enjoyed a very respectable position in the family and was leading a life of reasonable comfort. But today, it is no longer so. Where is the joint family today? Just disappeared or existing minimally. With the onset of technology and globalization, there has been shift in the pattern of employment. The youth has moved out of the villages to towns and even gone abroad in search of greener pastures. And now nuclear families have emerged. The elders have been left behind to fend for themselves. Further, the population was much smaller than in those days than it is today. Around 1947, when we got our independence, the population in India numbered just about 30 crores. Today, it has increased to 133 crores, of which persons above the age of 60 years alone are more than 13 crores. You can very well imagine how the changed scenario has posed a problem to everyone, including the government. In 1999, the Indian government
came up with the National Policy on Older Persons. This report has listed out about 100 of these problems and possible solutions. But the responsibility of implementing schemes and coming up with programs to solve these problems was left to the state governments. Unfortunately, the state governments did not have the required resources, and though they have drafted their own action plans, did nothing or did very little to help the elderly. Take, for example, the Tamil Nadu government. In the first place, they have not yet announced their state policy for older persons. They have, however, decided to grant a monthly pension by way of social security to the senior citizens below poverty line. Initially, it was 500 rupees per month, but was later raised to 1,000 rupees. But the complaint from the class of people targeted to as beneficiaries was that the pension was not given to the persons who qualified. For want of funds, the scheme was operated on a limited scale. Moreover, whoever was given the pension did not get the full amount. Middlemen, mostly petty politicians, pilfered a portion of it. Today, the clamor for a universal pension of about 3,000 rupees per month has arisen, but here's a scheme which all people, irrespective of whether he's a senior citizen or not, has benefited quite an benefited. This the grievance now is that there should be a scheme exclusively for senior citizens. The state government has a, in the general hospital, a separate ward for senior citizens, which is not found anywhere else. That is to be said to the credit of the state government. The central government, for its part, has done a few good things for the seniors. Concession of 40% or of fare for men and 50% for women is being given by the railways for railway travel. 0.5% more interest is being given by banks and investment companies for senior citizens on their deposits. Deduction towards medical insurance, medical expenditure, and savings under specified schemes are being especially allowed for senior citizens in the matter of levy of income tax. The basic deduction towards incomes liable to tax is now given at 5 lakhs for super senior citizens, that is senior citizens above the age of 80, and rebate under section 87A is given for senior citizens who are above 60 but not above 80. This concession has the effect of wiping away the tax liability for incomes below 5 lakhs for them. The Maintenance and Welfare of Senior Citizens and Parents Act, enacted by the central government, provides for, among other things, setting up of a governmental agency or government machinery for compelling errant sons and daughters to pay a monthly maintenance allowance up to 10,000 rupees to their parents for not properly discharging their obligations to look after them. This machinery is unfortunately very tardy, and in some cases the petitioners have been kept waiting for more than 1 year. There are committees at the district as well as the state level to oversee the functioning of these offices, but here also the meetings of the committees have not been held, and so the act remains only a mandate on paper. So a lot more things which senior citizens have been demanding have not been given by the concerned governments. Senior citizens associations லைன்ல have been வந்துட்டாரு. have been listing them,
out and submitting petitions, but no effect. Some of the demands which the government can look into immediately are: start wheels on meals services for elders, grant more liberal travel concessions than is being done now. Only about 30 tickets per month for 30 journeys, free tickets are being given, which is hardly enough. Open recreation centers exclusively for senior citizens. This is being done in some states like Delhi. Arrange concessional tours to cultural, historic, and other places of interest for senior citizens by the tourism department. Like this, many more things can be done. I won't just go through all the whole list. Uh, More importantly, what is important is the state government should announce the state policy on wounded person, for SPOP as it's called, for senior citizens in the state, for providing them a good social security net, which ensures that they lead a life of comfort and dignity as envisaged in the directive principles part of the Constitution. So with this small introduction, I'll pass on the discussion to the others in the group. Thank you, sir. Thank you for highlighting the points. So next I call upon Dr. Usha. So some introductions about Dr. Usha. Dr. G. Usha, MD Geriatrics, is working in Rajiv Gandhi அரசு பொது மருத்துவமனையில் முதியோர் மருத்துவ பிரிவின் பேராசிரியராக 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றார். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் முதியோருக்கான மருத்துவ பயிற்சிகளுக்கு பேராசிரியராகவும் உள்ளார்கள். இந்தியாவின் சார்பாக உலக சுகாதார மையம் நடத்துகின்ற பல்வேறு ஒர்க் ஷாப் செமினார்களில் கலந்து சிறப்பித்தவர். டாக்டர் இஸ் தி மெம்பர் ஆஃப் த இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஜீரியாட்ரிக்ஸ். பல்வேறு முதியோர் மருத்துவ ஆராய்ச்சி கட்டுரைகளையும் வெளியிட்டு முதியோர்களுக்கு தங்களால் இயன்ற பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களை I request him to deliver the address. Thank you, sir. Good morning. Am I audible, sir? Yes, audible. For the benefit of senior citizens, I would like to give my talk in Tamil. தலைமை விருந்தினர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், திரு சிவகுமார், திரு ராஜசேகரன், திரு ராஜசேகர பாண்டி, மிஸ்ஸஸ் விஜயா தாரதி அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். மேலும் மேலும் இங்கு குழுமியிருக்கும் முதியோர்களுக்கும் இள வயதினர் அனைவருக்குமே என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் 1ஆம் தேதி உலக முதியோர் தினம்ன்றது நம்ம அனைவரும் அறிந்ததுதான். இந்த அக்டோபர் 1ஆம் தேதியை ஒரு முறையும் ஒரு ஆண்டும் மிக சிறப்பாக கொண்டாடி வரும் ஹெல்பேஜ் நிறுவனத்துக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க மேல்மேலும் அவர்களுடைய சேவைகளை வளர்த்து இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றது எங்களுடைய மனமாற ஆசை. எங்களுடைய டிபார்ட்மெண்ட் கூட அவங்க ஒரு லாங் அசோசியேஷன், association continues for years together. இப்போது முதியோர்களுக்கு முக்கியமா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நாம இக்கட்டான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிரமமான பீரியடை இப்ப கடந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே இப்ப கரோனா, COVID-19 என்ற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே இது ஃபெமிலியர் எல்லாருமே ஒரு அறிமுகமான பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்குது. இது நம்ம நாட்டு மட்டும் இல்ல, இது உலக அளவிலுமே இந்த பிரச்சனை இப்ப மிகவும் பரவி கிடக்கிறது. இந்த மாதிரி ஒரு சிரமமான காலகட்டத்தில் முதியோர்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த சிரமமான காலகட்டத்தை அவங்க எப்படி கடந்து வெளியே வரலாம். ஏன்னா இதுக்கு நமக்கு ஒரு டைம் லிமிட் தெரியாது. இது எவ்வளவு நாள் இருக்க போகுது, 6 மாசமா, 1 வருஷமா, 2 வருஷமா, எப்படி இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. அதனால இப்ப எப்படி சொல்றோம், ஸ்டார்ட் லிவிங் வித் கரோனா அப்படின்ற மாதிரி. அதாவது இப்பத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறைகளை எப்படியெல்லாம் மாத்திக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த சொல்றதுதான் நான் இன்னைக்கு விருப்பப்படுறேன்.
பொதுவாகவே நமக்கு தெரியும் வயது ஆகாத நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிட்டே வருது. இது வயதுன்றதே வந்து ஒரு முக்கியமான காரணம். வயது ஆகாத நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. ஒரு 20 வயசு ஒரு இளைஞருக்குரிய எதிர்ப்பு சக்திக்கும் ஒரு 65-70 வயசு இருக்கவங்களுடைய எதிர்ப்பு சக்திக்கும் நிச்சயமா வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது. ரெண்டாவது வந்து அந்த நோயினுடைய வீரியமும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறதுனால வீரியம் தாக்கம் எல்லாமே வந்து முதியோர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். யங்ஸ்டர்ஸை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். மூணாவது, இந்த ஒரு வயதானவர் வந்து ஒரு சக்கரை வியாதி இருக்கலாம், ரத்த கொதிப்பு இருக்கலாம், தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், மூச்சு பிரச்சனை இருக்கலாம், இருத வியாதி இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட கோமாபிலிட்டிஸ் சொல்றோம். அதாவது கூட நிறைய வியாதிகள் இருக்கிறதுனாலயும் இவங்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறையுது. வியாதிகள் மட்டும் இல்ல, அதுக்குரிய மாத்திரை மருந்துகள் சாப்பிடுறதுனாலயும் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால நோயுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்குது. ரெண்டாவது, மோர் சசெப்டபிள், மிச்சவங்களை விட இவங்களுக்கு வந்து நோய் சீக்கிரமா பரவுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. அது பரவனாலும் அதனுடைய வீரியமும் அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து திரும்ப திரும்ப முதியோர்கள் வந்து வல்னரபிள் பாப்புலேஷன் இந்த கரோனா பீரியட்ல வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களை பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து நாங்க திருப்பி வலியுறுத்திட்டு இருக்கோம். பொதுமக்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் வந்து எங்களுடைய முக்கியமான விருப்பம். இந்த காலகட்டத்துல இப்ப நிறைய நம்ம கேள்விப்படுறோம், என்னெல்லாம் எப்படி எல்லாம் வந்து நம்ம சேஃபா இருக்கணும் முதியோர்கள் அப்படின்னு. இப்போ குவாரண்டைன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து ஹோம் ஐசோலேஷன், குவாரண்டைன், தனிமைப்படுத்துதல், அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வார்த்தைகள் இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பழகி போயிடுச்சு. இது என்ன, இது இப்போ ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, இல்ல வியாதி இருக்குன்னு ஒரு சந்தேகம் வந்தா அவங்கள வந்து தனிமைப்படுத்திக்கிறாங்க. ஆனா முதியோர்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிவர்ஸ் குவாரண்டைன் ஒரு வார்த்தை சொல்றோம். ரிவர்ஸ் குவாரண்டைன்னா அவங்களுக்கு வியாதியே வரலன்னா கூட அவங்கள வந்து தனிமைப்படுத்திக்கணும். வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்க மத்தவங்க கூட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு அவங்கள கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிட்டா அது வந்து ரிவர்ஸ் குவாரண்டைன். குவாரண்டைன் அவங்களுக்கு இல்லைனாலும் ரிவர்ஸ் குவாரண்டைன் ரிவர்ஸ். அவங்களுக்கு வியாதி வரலன்னா கூட அவங்க வந்து அவங்கள வந்து வீட்டுக்குள்ள ஒரு தனிமைப்படுத்திக்கிறது வந்து மிக மிக அவசியம். பொதுவா வந்து ஒரு 3 விஷயங்கள் வந்து நம்ம திருப்பி சொல்றோம். ஒண்ணு என்னது, கை கழுவணும், அடிக்கடி கையை கழுவணும் அப்படின்னு. ஒரு 20 செகண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு 6 தடவையாவது கையை கழுவணும். அந்த டெக்னிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்ப நிறையவே தெரியுது, எப்படி கழுவணும், எவ்வளவு நேரம் கழுவணும், எந்த மாதிரி கழுவணும், முழங்கை வரைக்கும் கழுவணும். அந்த மாதிரி அடிக்கடி வந்து கை கழுவுறதுன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, மூக்கு, கண்ணு, வாய் இந்த ஏரியால வந்து தொடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து வியாதி பரவுறது வந்து முக்கியமான ரூட். இது வந்து இதனாலதான் வந்து நமக்கு வியாதி ஒருத்தர் பரவுறது. அதனால இந்த 3 விஷயங்களை வந்து நம்ம முகத்தை வந்து அடிக்கடி தொடர்றத வந்து குறைச்சிக்கணும். மூணாவது வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்றோம். டிஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள வந்து எப்படி, வீட்டுக்குள்ளேயும் ஓரளவுக்கு வந்து எல்லாம் ரொம்ப நெருங்கி இருக்காம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது வந்து எப்பவுமே வந்து உறுதிதான். வெளியே போனா அது இன்னும் நிச்சயமா வந்து கடைபிடிக்கணும். விலகி இருக்கிறது ரொம்ப முக்கியம். கை சுத்தம் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். முகக்கவசம் அணியது முக்கியம். ஆனா முதியோர்களுக்கு என்ன சொல்றோம், நீங்க வீட்லயே இருங்க அப்படின்றதுனால முகக்கவசம் வந்து வெளியே போகனா அவசியமா போட்டுக்கணும். வீட்டுக்குள்ள வந்து போட்டுக்கணுமா வேண்டாமா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகமா தான் இருக்கு எல்லாருக்கும். எல்லாரும் வந்து வீட்டுல முகக்கவசம் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு ஹை ரிஸ்க் பாப்புலேஷன், ரொம்ப வந்து நிறைய வியாதிகள் இருக்கு, அவங்க வந்து இந்த இம்யூனிட்டி குறையிற மருந்துகள் எல்லாம் சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வேணா போட்டுக்கலாம். போட்டுக்கிறது தப்பு இல்லை. சில பேருக்கு ஆனா அது போட்டா எனக்கு கொஞ்சம் மூச்சு முட்டுது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க வந்து சிம்பிள் மாஸ்க் யூஸ் பண்ணா கூட ஓகே தான். இல்ல அவங்க வந்து அடுத்தவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து கொஞ்சம் விலகி இருந்துட்டா அது கூட பரவாயில்ல. ஸோ இந்த முகக்கவசம் வந்து வெளியே போனா ஆனா அவசியமா வந்து அவங்க முகக்கவசம் அணிஞ்சுதான் ஆகும். அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் சொல்றோம். ஹேண்ட் சானிடைசர்னா அந்த கிருமி நாசினி, கையை வந்து சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாருக்குமே அது வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு வந்து வசதி இருக்குமான்னு தெரியாது. அதனால அது வந்து அதுதான் இருந்து அது போட்டுதான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க அடிக்கடி கையை கழுவிட்டு முகத்தெல்லாம் தொடாம இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாலே வந்து அதே போதுமானதா இருக்கலாம். அடுத்தது வெளியே போறதுன்றது வந்து முதியவர்கள் முடிந்த வரை மிகவும் அவசியமான காரணங்கள் இல்லாம வெளியே போறதை வந்து தவிர்க்கணும். இப்போ ஒரு திருமணத்துக்கு போனோம், ஒரு மரண இதுக்கு போனோம், இல்ல கோவிலுக்கு போனோம், இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து முடிஞ்ச வரை நீங்க தவிர்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம். பென்ஷனுக்காக போனோம், மாசம் ஒரு நாள் போனோம், இல்லைன்னா பேங்க்குக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப அவசியமா இருக்கிற பட்சத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை எல்லா ப்ரொடெக்ஷனும் எடுத்துட்டு எல்லா தற்காப்பு பராமரிப்புகளும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க
வெளியே போயிட்டு வரலாம். அதுக்கு உரிய பாதுகாப்போடு போனா பரவாயில்ல, ஆனா அடிக்கடி போகிறதுக்கு வந்து அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ சில விஷயங்கள்ல வந்து இப்போ முக்கியமான காரியம் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாரையாவது வேணா கூட வந்து நீங்க அனுப்பிச்சு விடலாம். உங்களுடைய மகனோ மகளோ யாராவது வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கூட நீங்க அனுப்பிச்சு அந்த காரியத்தை வந்து பாத்துக்கலாம். இப்போ திருமணங்கள்லாம் கூட இப்போ இந்த மாதிரி காணொலி காட்சியில வந்து பாத்துக்கலாம். இந்த வசதி வந்து அவங்களுக்கு ஒரு நிஜமாவே வந்து ஒரு பூன்னு சொல்லலாம். வெளியே போய் பார்க்க முடியாது அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த காணொலி காட்சியிலே வந்து திருமங்களோ முக்கியமான விஷயங்கள்லாம் கூட வந்து அவங்க பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். அடுத்து இப்போ வந்து வீட்டுக்குள்ள பெரியவங்க இருக்கிற வீட்டுல வந்து வெளியிட்டு மக்கள் வந்து ரொம்ப அடிக்கடி வராதபடியும் பாத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டு வேலை செய்யறவங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப சில பேருக்கு முடியாதவங்க அலோவ் பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. பட் அவங்களுக்கும் ப்ரிகாஷன்ஸ் வரும்போது கையை கால கழுவிட்டு மாஸ்க் யூஸ் பண்ணி வேலை செய்ய சொல்லுங்க. உங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றவங்கள வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். வேற வெளியிருந்து வந்து வேலை வந்து அவாய்ட் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து சில பேர் என்ன முடிவுகள் ஃபீல் பண்றாங்கன்னா, எங்க பேரன் பேத்திய பசங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பார்க்கவே முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க வரலாம். சில பேர் அவங்க வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம். அப்ப கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வரவங்க வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு கொஞ்ச நேரம் செலவு செஞ்சுட்டு உடனே வந்து அவங்க கிளம்பி போயிடலாம். அதனால அடிக்கடி வந்து ரொம்ப க்ளோஸா இன்டராக்ஷன் பண்றது வந்து அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வெளியே இருக்காங்க, சொசைட்டில மூவ் பண்றாங்க. ஸோ அவங்க உள்ள வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்காம பாத்துக்கிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது வந்து எப்பவுமே பெட்டர். இல்ல முடியாதவங்க அகைன் இந்த மாதிரி வாட்ஸ்அப் கால், வீடியோ கால் அந்த மாதிரி எல்லாம் இப்ப நிறைய வசதிகள் வாய்ப்புகள் வந்துருச்சு. அது எல்லாராலையும் முடியாது. பட் முக்காவாசி பேர் வந்து இப்ப செல்போன் இல்லாத ஆட்களே இல்ல. அந்த ஸ்மார்ட் போன் இல்லைன்னா கூட சாதாரண செல்போன் வில்லேஜ் லெவல்ல கூட எல்லாருக்குமே இருக்கு. நீங்க போன் பண்ணி பேசிக்கலாம். அது முடிஞ்ச வரை வந்து அந்த கான்டாக்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். வெளியே போறவங்களுடைய கான்டாக்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது அடுத்தது வந்து இப்ப கேர் கிவர்ஸ் சொல்றோம். சில முதியோர்கள் வந்து அவங்களே அவங்க வேலையை பார்த்துக்கிற நார்மலா இருக்கிறவங்களா இருக்கலாம். சில பேர் வந்து கொஞ்சம் படுத்த படுக்கையா இருக்கலாம். பெட்ரிடன் பேஷண்ட்ஸ், வெளியே மூவ் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் தான் வந்து பாத்துக்கிறாங்க கேர் கிவர்ஸ். கேர் கிவர்ஸ் வந்து வீட்டுல இருக்கவங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க பொண்ணு மருமக அவங்களா கூட இருக்கலாம். இல்ல வெளியே ஆட்கள் அவங்க வந்து வேலைக்கு வச்சு பெய்ட் கேர் கிவர்ஸா கூட இருக்கலாம். ஸோ யாரு கேர் கிவரா இருந்தாலும், அவங்க சொந்தக்காரங்க இருந்தாலும் இல்ல வெளியே பே பண்ணி வச்சிருக்கிற கேர் கிவரா இருந்தாலும் அவங்களும் அடிக்வேட் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும். வெளியே வரவங்களா இருந்தா அவங்க நல்ல கையை காலை எல்லாம் வாஷ் பண்ணிட்டு முடிஞ்சு அவங்க ட்ரெஸ் கூட மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பேஷண்ட் இல்ல இந்த முதியோரை வந்து அட்டென்ட் பண்றது பெட்டர். எவ்ரிடே வெளியே போயிட்டு காலையில போய் ஈவினிங் வராங்க, அந்த மாதிரி மார்னிங் வந்துட்டு சாயந்தரம் நைட் போயிட்டு திருப்பியும் காலையில வராங்க, அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சில விஷயங்களை வந்து அவங்கள வைக்காமலும் இருக்க முடியாது. சில பேர் ரொம்ப பெட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையா இருக்கும். அதனால கேர் கிவர்ஸும் வந்து அடிக்குவேட்டா வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். பேஷண்ட்டை இல்ல ஒரு பர்சன் பெட்ரிடன் பேஷண்ட் அவங்க வந்து பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா எல்லாருமே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல இது எல்லாமே வந்து பாத்துக்கணும். அப்புறம் சில முதியவர்கள் வந்து தனியா கூட இருக்காங்க வீட்டுல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியா இருப்பாங்க, இல்ல ஒரு மேல் மட்டும் தனியா இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இப்போ நிறைய இந்த ஆன்லைன் இது வந்துருச்சு இல்லைங்களா, ஆர்டர் பண்றது. ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம், கிராசரிஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம், மெடிசின்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்து அந்த ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்டர் பண்ணி வர்றதையும் வந்து நீங்க வந்து சுத்தமாக இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியில இருந்து இன்ஃபெக்ஷன் வந்து கொண்டு கொடுக்குறவங்க போறவங்க வராதபடி பாத்துக்கலாம். இல்ல சில சோசியல் ஒர்க்கர், சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹெல்ப் பண்றதுக்காக எல்டர்லி பீப்புள் இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து மெடிசின்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, வெஜிடபிள்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சோசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கமிங் அப் வித் திஸ் இது. ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் தட். இவங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி ஆன்லைன்லயும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சோசியல் ஒர்க்கர்ஸ், நாட் எக்ஸாக்ட்லி சோசியல் ஒர்க்கர்ஸ், இது சோசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தனியா இருக்கிற எல்டர்ஸ் எஸ்பெஷலி. ஓகே, அடுத்து வந்து இப்ப நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்ப இந்த பீரியட் வந்து உடனே இப்ப முடிய போறது இல்லை. இன்னும் கொஞ்ச நாளோ இல்ல ஒரு வருஷமோ கூட இருக்கலாம். அதனால நம்மளுடைய வாழ்க்கை முறையில எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்றோம் பெரியவர்களை. வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது என்ன ஆயிடுது, அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது.
நிறைய பேர் வந்து வாக்கிங் போவாங்க, பார்க்குக்கு போவாங்க, வெளியே போவாங்க. இது எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகி வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்களே பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையும் போது நிறைய விஷயங்கள் வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் டயட் வந்து அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா குறைக்காததுனால வெயிட் போடும். வெயிட் போடுறதுனால சுகர் ஏறும், பிபி ஏறும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உடல் ரீதியா உடலுடைய உபாதைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால வீட்லயே வந்து சம் சிம்பிள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கட்டாயம் பண்ணணும். முடியும், வீடை சுத்தி ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து வாக்கிங் போகலாம். இல்ல படி ஏற முடியும் அப்படின்னு இருக்கவங்க வந்து மொட்டை மாடியில போய் கொஞ்சம் வாக்கிங் போகலாம். இல்ல அதுவும் முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் நடக்கலாம். அது ஒரு வந்து சன்லைட்டே இருக்காது, வீட்லயே இருந்தோம் அப்படின்றோம். அதனால 11 to 12 இல்ல மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் இருக்கலாம். மிந்தி வந்து ரொம்ப முக்கியம். அதனால அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைசஸ், யோகா வந்து உங்களுக்கு ஏற்கனவே நீங்க யோகா பிராக்டிஸ் பண்றவங்களா இருந்தா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்ல சிம்பிள் யோகா எக்ஸசைசஸ் வந்து இப்ப நிறைய இந்த இதுல எல்லாம் காமிக்கிறாங்க, அதை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். பட் அண்டர் கைடன்ஸ் முடியாத விஷயங்களை செஞ்சு நீங்க சிக் ஆகக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க சிக்கானா அது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அப்புறம் கோவிட் இருக்கா இல்லையான்னு பார்த்து அது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால முடிஞ்ச வரை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாத மாதிரி வீட்லயே வந்து உடம்பு பராமரிக்க பார்த்துக்கிறது வந்து பெட்டரா இருக்கும். அடுத்தது மெடிடேஷனும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். மெடிடேஷன் வந்து டெஃபினட்டா ஒரு 15 to 20 minutes எவ்ரிடே நீங்க வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிள் எக்ஸசைசஸ், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் வந்து நீங்க வீட்லயே இருந்து பண்ணலாம். கொஞ்சம் வெளியேனா வித்தின் த காம்பவுண்ட் ஆர் மொட்டை மாடி அந்த மாதிரி இது. பட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து டயட். டயட் வந்து உங்களுடைய வியாதியை பொறுத்து. சப்போஸ் சக்கரை வியாதி இருந்தா அதுக்கேற்ற மாதிரி உணவு, ரத்த கொதிப்பு இருந்தா அது, கிட்னி பிரச்சனை இருந்தா அதுக்கேற்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்க வந்து ஏற்கனவே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, அதை வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும். ஏன்னா இந்த வியாதிகள் எல்லாம் இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும். இது கண்ட்ரோல் மீறி போச்சுன்னா இந்த நோயின் தாக்கம் வந்து வீரியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதனுடைய பாதிப்பும் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதனால இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்க நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கணும். டயட் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பேலன்ஸ் டயட். உங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சு போனதுனால பசி கூட சரியா எடுக்காது. சில பேர் பசியே இல்லை, வீட்லயே உட்கார்ந்துருக்கிறது எனக்கு பசிக்கவே இல்லை, சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொன்னா அளவு குறைச்சாலும் சத்துள்ள உணவா சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் டயட். அப்புறம் இந்த நிறைய கஷாயங்கள், அந்த இந்தியன் இது நாட்டு மருந்து அப்படி இருந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப அதை பத்தி பேசுறாங்க. இந்த ஹெர்பல் இது இப்போ ஒண்ணுல ஒரு இது சொல்றோம், மிளகு, சீரகம், மஞ்சள் சேர்த்துக்கோங்க, அப்புறம் நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. இது இது எல்லாமே நல்லதுதான். எல்லாமே வந்து நத்திங் ராங். எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியத்துல இருந்ததுதான். அதனால எது உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தா அதுல வந்து கஷாயம் காய்ச்சி குடிக்கிறதோ இது பண்றதோ வந்து பண்ணலாம். பட் தெரியாத விஷயங்கள், அதனுடைய காம்போசிஷன் என்ன தெரியாத ஒரு கஷாயமோ அந்த மாதிரி வந்து குடிக்க கூடாது. மிச்சபடி சிம்பிளா நம்மளுடைய பாரம்பரியத்துல இருக்கிற இது வந்து எடுத்துக்கிறதுல வந்து ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ உணவு முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ஹேபிட்ஸ். சப்போஸ் ஒரு ஸ்மோக்கிங் இருக்கு, ஒரு ஆல்கஹால் ஹேபிட் இருக்கு, அதெல்லாம் வந்து கட்டாயம் நீங்க நிறுத்துறது வந்து இப்ப கரோனாக்காக இல்லை, ஜென்ரலாவே வந்து அது நிறுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து எல்லா கண்ட்ரோல் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்றோம், பிபி, சுகர், இது எல்லாமே வந்து நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வேக்சினேஷன் சொல்றோம். வேக்சினேஷன்னா தடுப்பூசி இந்த வியாதிக்கு COVID-19 இது வரைக்கும் ஆராய்ச்சியில தான் இருக்கு. எதுவும் வந்து வேக்சினேஷன் வந்து வரல. அதனால நம்ம அது வரைக்கும் வந்து நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிறது தான் முக்கியம். அதுக்கு வந்து எல்லாம் வந்து பாதுகாப்பு முறைகளை வந்து பின்பற்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றோம்னா, இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, இன்டராக்ஷன் பண்ண முடியல யார்ட்டையும், சில்ட்ரன் வந்து அந்த மாதிரி அடிக்கடி வந்து போக முடியல, இல்ல வீட்டுக்குள்ள இருக்கவங்களே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஃபீல் பண்ணணும் அப்படின்றச்ச வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மன சோர்வு இல்லாது டிப்ரெஷன், மனச்சோர்வு வந்து கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்கள டைவர்ட் பண்ணிக்கணும். இப்போ எவ்வளவு வந்து இந்த மாதிரி டிவில இருக்குது, இல்ல நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஏதாவது இன்டோர் கேம்ஸ் ஏதாவது ஆடலாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா ஒரு கேரம், ஒரு செஸ், அந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் ஏதாவது டைவர்ட் பண்ணிக்கலாம். புக்ஸ் படிக்கலாம், ரேடியோ கேட்கலாம், டிவி பார்க்கலாம், இந்த மாதிரி டைவர்ட் பண்ணிக்கணும். அடிக்கடி போன் பண்ணிக்கலாம். ஈவன் ரிலேட்டிவ்ஸ் கூட அவங்களுக்கு அடிக்கடி போன் பண்ணி பேசலாம். They should keep in touch with people. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உள்ளுக்குள்ளே வீட்லயே இருக்கிறோம், நம்மளால வெளியே போக முடியல, ஒரு மக்களே பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து ஒரு மனசோர்வு வர்றதுக்கு ஒரு சான்சஸ் ஜாஸ்தி. அதனால
கீப் இன்டராக்டிங் வித் பீப்புள். எல்லாருக்கும் போன்ன்றது வந்து இப்போ செல்போன் எல்லா லெவல்லயும் இருக்குது. அதனால நீங்க போன் பேசுங்க, இல்லைன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போன் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்றது மாதிரி கேட்டா அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கொஞ்சமால இந்த கரோனா பீரியடும் இன்னும் கரோனா பீரியட் எவ்வளவு நாள் போக போதும் அந்த மாதிரி வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் மாத்திக்கிட்டேன்னா டெஃபினட்டா இந்த பீரியடை வந்து நம்ம நல்லபடியா சமாளிச்சு வெளியே வந்ததுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நன்றி. தேங்க்யூ டாக்டர். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹெல்பேஜ் இந்தியா அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நீங்க நல்ல ஒரு அறிவுரைகளை கொடுத்தீங்க. முக்கியமாக வந்து இப்போதைக்கு முதியோர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கம்பேனியன்ஷிப். அந்த கம்பேனியன்ஷிப் வந்து எல்லாரும் ஃபோனில் பேசியோ அல்லது அவங்களோட உறவினர்களோட பேசியோ அவங்களுடைய கம்பேனியன்ஷிப் அவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக அவங்களுக்கு அல்லது அவங்களுடைய நண்பர்களோட ஒருத்தர் பேசுகிறப்ப அவங்களுக்கு சில பரிமாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவங்க ஒரு இந்த கொரோனா பீரியடில் தனிமையிலிருந்து அவங்க விடுபடுவார்கள் என்ற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கீங்க மேடம். இதை நாங்கள் எல்லாம் அந்த கருத்துக்களை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நிறையா இடங்களுக்கு நாங்கள் இதை அனுப்பி உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எல்லா முதியோர்களையும் ஃபாலோ பண்ண சொல்கிறோம். வந்து எங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையை கொடுத்தீங்க. அதற்கு அடுத்ததாக இப்போ நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் வந்து நம்மளுடைய காணொலியில் கலந்திருக்கின்றார்கள். திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் ஜாயிண்ட் கமிஷனர் நார்த் சென்னை அவர்கள் எங்களுடன் மிகவும் ஹெல்பேஜ் இந்தியாவோட மிகவும் நெருங்கிய தொடர்பு உடையவர். கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக எங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளவர். அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் மதுரை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்று பிறகு இந்தியன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் மேற்படிப்பினை முடித்துவிட்டு வங்கி மற்றும் ஆல் இந்தியா ரேடியோ, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், ரயில்வேஸ் ஆகியவற்றில் பணிபுரிந்து பிறகு 2003இல் காவல்துறையில் தன்னை இணைத்துக் கொண்டார். வருடம் தோறும் ஹெல்பேஜ் இந்தியா நடத்துகின்ற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை ஊக்கப்படுத்தும் ஒரு நல்ல உள்ளம் உடையவர். இவர் பணிபுரிந்த இடங்களில் திருப்பூர், மதுரை, திருச்சி, சென்னை போன்ற அனைத்து இடங்களிலும் முதியோர்கள் படுகின்ற கஷ்டங்களை அறிந்து அவர்களுடைய ரிட்டையர்டு பீப்புள்ஸ் அசோசியேஷன் மூலமாக, போலீஸ் ரிட்டையர்டு பீப்புள் அசோசியேஷன் மூலமாகவும் மற்ற முதியோர்கள் மூலமாகவும் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பினை, ஒரு கமிட்டியினை உருவாக்கி அவர்களுடைய குறைகளை அறிந்து ஆதரவு அளித்துள்ளார்கள். முதியோர்கள் மீது மிகவும் பற்றும் பாசமும் உள்ளவர். இவருடைய சேவையை பாராட்டி அரசு மற்றும் பொதுமக்களும் இவர்களுடைய சேவை பல்வேறு விருதுகளை வழங்கி இவரை கௌரவித்துள்ளார்கள். அன்னார் அவர்கள் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார். ஐ ரிக்வெஸ்ட் Mr. Balakrishnan IPS to deliver the address, special address to this occasion, sir. Thank you, சிவகுமார். எப்படி என்னோட இது எப்படி இருக்குது? ஆடியோ எப்படி இருக்குது? கிளியரா இருக்கு சார். ரைட். Thank you very much. சிவகுமார் ஹெல்பேஜ் உங்க as you shared, we have been sharing a relationship for almost 10-15 years now. Yes. So I'm very happy to be associated with HelpAge, as HelpAge means senior citizens. So அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை வந்து நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இது வந்து unless you sincerely and dedicatedly work for the well-being of the senior citizens, this kind of credibility is very difficult to get. அதனால ஸோ உங்களுடைய உழைப்பு, சின்சியாரிட்டி, இதுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள். எனக்கு முன்னாடி பேசின டாக்டர் உஷா அவங்க இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், வெல்பீயிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. தேங்க்யூ டாக்டர். இப்போ நாமெல்லாம் we are all going through a very difficult situation அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே, அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் இது மாதிரியான ஒரு இதுவரைக்கும் நம்முடைய தலைமுறையில பார்த்திராத ஒரு அசாதாரணமான சூழலில் சிக்கிக்கொண்டு நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த 2020 வருடத்துல, அதாவது ஒரு ஹெல்த்தியான இண்டிவிஜுவலுக்கே வந்து இது மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும்போது சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய பிகாஸ் ஆஃப் தேர் ஏஜ், தி வல்னரபிலிட்டி அண்ட் தி லெவல் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்,
அவங்களுக்கு உரிய ஒரு சில the problems associated with old age and immobility. ஸோ இது எல்லாம் வந்து சேரும்போது இந்த கோவிட் டைம்ல ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படிங்கறது இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்ப WHO ஓட கான்செப்டும் சரி, இல்ல நம்முடைய நேஷனல் கான்செப்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டோட இதுவும் சரி, senior citizens should be protected against the COVID. Of course, everybody should be protected, but the vulnerable group should be protected more. So, அந்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த இன்டர்நேஷனல் டே ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இது அப்சர்வ் பண்றது உண்மையிலே ஒரு ரொம்ப ஆப்டான இது, ரொம்ப தேவையான ஒண்ணு. இன்னைக்கு நீங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு பேச வைக்கிறது உண்மையிலே ரொம்ப தேவையான ஒரு நிகழ்ச்சி. இப்போ நான் இங்க சென்னை நார்த் சென்னை கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் வர்றதுக்கு முன்னாடி ஐ வாஸ் டிஐஜி திருச்சி ரேஞ்ச். அங்க வந்து 5 மாவட்டங்கள் இருக்குது: திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர். இப்போ இந்த கோவிட் ஆரம்பிச்ச நேரத்துல மார்ச் 23 லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன் ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல உடனடியா அந்த 5 மாவட்டங்களில் உள்ள சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது தனியா இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸோட லிஸ்ட் எடுத்தோம். உடனடியா இந்த நம்பர் வந்து மோர் தென் 3000 சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அது மாதிரி தனியா இருக்கிறாங்க. அது தனியா இருக்கிறாங்கன்னா ஒன்லே வந்து குழந்தைங்க இல்லாம இருப்பாங்க, இல்லை அப்படின்னா குழந்தைங்க வேற எங்கேயாவது வேலை அது மாதிரி இருப்பாங்க. ஸோ பொதுவா கிராமங்கள்ல வந்து நான் இந்த லிஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன் அப்படின்னா, ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க தனியா இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்ட்டு. ஆனா லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா there are so many of them living alone. இப்ப பல்வேறு சமூக பொருளாதார காரணங்களுக்காக இந்த ஜெனரேஷன் வந்து இன்னைக்கு மைக்ரேட் நிறைய ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழல்ல சீனியர் சிட்டிசன்ஸ் வில்லேஜஸ்லயும் சின்ன செமி அர்பன் செட்டப்ல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய ஹாபிடேட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு விருப்பம் இல்லாத சூழல்ல இன்னைக்கு நிறைய கிராமங்கள்ல தனியா பெற்றோர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிறாங்க. இப்ப இந்த கோவிட் டைம்ல அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ரெக்குவயர்மெண்டா இருந்தாலும் சரி, ஒரு வேற ஏதாவது எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, இல்ல அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு சின்ன ஒரு பொருட்கள் வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து அவங்களுக்கு வெளியே வந்தா கோவிட் சிச்சுவேஷன்ல டிஃபிகல்ட், அதுவும் லாக்டவுன் இருந்ததுனால ரொம்ப கஷ்டம். ஸோ அதை மனசுல வச்சுட்டு எல்லாருக்கும், எல்லா சீனியர் சிட்டிசனுக்கும் உள்ளே போலீஸ் இல்லை அப்படின்னா வாலண்டியர்ஸ் மூலமா ஒவ்வொருத்தரை நாமினேட் பண்ணி அவங்க அந்த வாலண்டியர்ஸும் சரி, போலீஸும் சரி, அந்த சீனியர் சிட்டிசன்ஸை போய் மீட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த நபர்களுடைய ஃபோன் நம்பர், போலீஸ் இல்லைன்னா வாலண்டியர்ஸோட ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கொடுத்துட்டு எந்த தேவையா இருந்தாலும் உடனடியாக கான்டாக்ட் பண்றதுக்கான அந்த ஒரு ரீஅசூரன்ஸ், ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுத்துட்டு வந்து பண்ணோம். அது மாதிரி பண்ணோம். அது வந்து இட் ஹேட் அ மேஜர் இம்பாக்ட். அதுல அந்த நேரத்துல ஐ ஷுட் தேங்க் சிவகுமார் ஃபார் கிவிங் அஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸ். நிறைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்து எப்படி சீனியர் சிட்டிசன்ஸ் வாட் ஷுட் தே டூ டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் தி கோவிட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸோ வி குட் எஸ்டாப்ளிஷ் சம் கம்யூனிகேஷன் வித் almost all the senior citizens living alone in the திருச்சி ரேஞ்ச். ஸோ அது இந்த கோவிட் நேரத்துல அது ஒரு முக்கியமான ஒரு தேவையாப்பட்டதுனால அதை காவல்துறை முன்னெடுத்து அதை செஞ்சது. அதுக்காக உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா பண்ணோம். என்னுடைய கீழே வேலை பார்த்த காவலர்களும் எல்லாருமே வந்து அதை ஒரு இன்வால்மெண்டோட பண்ணாங்க, வாலண்டியர்ஸ் இன்வால்மெண்டோட பண்ணாங்க. ஸோ அதுக்காக இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிவகுமாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ டாக்டர் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆல் தீஸ் இஷ்யூஸ், ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதுவும் இந்த நேரத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அவங்க
ஃபேமிலியோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் உதவணும். அதே நேரத்தில் தனியா இருக்கிறாங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ் உதவணும். நீங்க ஐ வுட் லைக் டு டெல் சிவகுமார் தட் இப்ப நார்த் சென்னையில இன்னைக்கு இன்னைக்கு வந்து தனியா இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே போலீஸ் பீட் ஆபீசர்ஸ் போய் பாக்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா இப்ப ரோட் சைட்ல இப்ப நார்த் சென்னையில பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டொல்லர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு வந்து டெய்லி சாப்பாடு அதுவே நிறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த கோணத்திலையும் வந்து இப்ப இது வரைக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் இருந்த நேரத்துல சென்னையில இருந்த நேரத்துல எல்லாருக்கும் அவங்க சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு வந்து எல்லாருக்குமே சிட்டி போலீஸ் சார்பா சென்னை சிட்டி போலீஸ் சார்பா கமிஷனருடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணியிருந்தது. ஸோ போலீஸ் வந்து ஆல்வேஸ் தேர் ஃபார் தி சீனியர் சிட்டிசன்ஸ். இப்ப சிவகுமார் அவங்க சொன்ன மாதிரி திருப்பூர்ல நான் இருந்தப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் கிரீவன்ஸ் மீட் 2 நடத்தணும். ஒன்னு வந்து பென்ஷனர்ஸ் கிரீவன்ஸ் மீட், இன்னொன்னு வந்து அதர் சீனியர் சிட்டிசன்ஸ் மீட் வந்து ஒன்று நடத்தணும். ஸோ அதுல வந்து we created a forum. ஒவ்வொரு ஏற்கனவே இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருக்கிறது போல ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் ஒரு சீனியர் சிட்டிசனை வந்து லைசன் ஆபீசரா போட்டோம். அந்த ஏரியாவில் உள்ள சீனியர் சிட்டிசனை லைசன் ஆபீசரா போட்டோம். அதே இத சிஸ்டத்தை I'm going to introduce in North Zone also. As per the law it is mandatory, but நிறைய இடத்துல ஒன்லே பண்ணாம இருக்கு. இல்லை அப்படின்னா பண்ணா கூட வந்து அத ஒரு வித் ரிக்வயர்ட் சீரியஸ்னஸ் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால அது இங்க பண்றதுக்கு இதா இருக்கிறோம். ஐ வுட் லைக் டு சீக் தி ஹெல்ப் ஆஃப் ஹெல்பேஜ் இன் டூயிங் திஸ் எக்ஸசைஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் வந்து இப்போ காவல்துறை சார்பாக மெயினா பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஐம் ஹாப்பி தட் so many experts from different field are giving sharing your experiences and giving your valuable advices to not only to the senior citizens but also the family members of the senior citizens on this important day meant for the senior citizens. Once again, from the police side, I extend my warm greetings to all the senior citizens on this day. And if any help is required from police, of course, 100 number is there. Anytime anybody can call. Apart from that, whatever help is required from any side, we are ready to help. So, thank you, Sivakumar. Thank you very much. All the best. Thank you, sir. நல்லா முதியோர்களுக்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்ட முயற்சிகளையும் இது மேண்டிட்டரி, இது வந்து ஒவ்வொரு இப்போ உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இது நடக்கணும் நார்த் சென்னையில் அப்படின்னு விரும்புகிறீங்க. நாங்கள் எங்களுடைய ஹெல்பேஜ் இந்தியா சார்பாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வதற்கு முன் வருகின்றோம். அதன்படி இல்லாமல் நாங்கள் நம்ம சென்னை முழுவதுமே 1253 என்கின்ற போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் இருக்கின்ற எல்டர்ஸ் ஹெல்ப்லைன் மூலமாக முதியோர்கள் எங்களை நிறைய அணுகுறாங்க. அவர்களுக்கும் ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் உங்களுடைய முகவரியை நாங்கள் கொடுத்துக்கிறோம் சார். நீங்கள் வந்து அவங்க வர்றப்ப அவங்களுக்கு நல்ல உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய ஒரு என்ன சொல்றது பிஸி ஷெடியூல் அதிலையும் வந்து எங்களுக்காக ஒரு 1/2 hour மேலே எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இணைஞ்சு எங்களுடைய இந்த காணொலி நிகழ்ச்சியினை வந்து சிறப்பித்ததற்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். ஒரு 1 minute ஹெல்ப் நன்றி சார். ஒரு 1 minute ஹெல்பேஜ் இந்தியா எல்டர்லி பீப்புள் இப்போ எப்படி இருக்காங்கிறத 1 minute ஒரு வீடியோ மட்டும் நாங்கள் ப்ளே பண்ணுறோம். அதை மட்டும் பார்த்துருவோம். ஓகே, சாரி சார், அது சரியாக கனெக்ட் ஆகலை. ஸோ நம்ம இப்போ அடுத்து வந்து
திருமதி விஜயா டார்த்தி பிரின்சிபல் அவர்களை பேசும்படி அழைக்கின்றேன். மேடம் ஆடியபிளா இருக்கா? ஹலோ மேடம், திருமதி விஜயா டார்த்தி பிரின்சிபல் மேடம், உங்களுக்கு ஆடியபிளா இருக்கா? மியூட் பண்ணிருக்கேன் மேடம். இப்போ ஆடியபிள் இருக்கா? ரைட் மேடம். தேங்க்யூ. உங்களை பத்தி ஒரு சிறிய விளக்கம் மட்டும் நான் இப்ப கொடுத்துட்றேன். சிறிய அறிமுகம். திருமதி விஜயா டார்த்தி பிரின்சிபல் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுவாஞ்சேரி. இவர் அரசாங்கத்தில் நல்லாசிரியர் விருது பெற்றவர். இவருடைய பள்ளியில் மிகவும் குறைந்த வருமானம், லோயர் அண்ட் மிடில் கிளாஸ் இன்கம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே படித்து வருகின்றார்கள். இவர்களுடைய பள்ளியில் ஏறத்தாழ 4000 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் 100% தேர்ச்சியை இந்த பள்ளி பெற்று வருகின்றது. மேலும் இவர்கள் ஹெல்பேஜ் இந்தியாவின் மூலமாக முதியோர்களை பற்றிய விழிப்புணர்ச்சியை மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுத்தி முதியோர்களையும் அவர்களுடைய தாத்தா பாட்டிகளையும் அவர்கள் ஏன் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய சூழ்நிலைகள் என்ன என்பதை அவர்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சியை ஹெல்பேஜ் இந்தியாவின் மூலமாக ஏற்படுத்தி பெருவாரியான நிதிகளை எங்களுக்கு வருடந்தோறும் ஹெல்பேஜ் இந்தியாவிற்கு அளித்து வருகின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்கள் செய்கின்ற உதவிக்கு நன்றி கூறி அவர்களை பேச வரும்படி அழைக்கின்றேன். I request you, madam, please deliver your speech. Thank you. I would first of all, I would like to greet all of you on the World Elders Day. It's my pleasure to be associated with HelpAge India, which is doing a commendable service for the cause of the rehabilitation of the destitute aged people. Tackling the issues related to aged people is the need of the hour, especially in the current scenario, and showing care and concern for the aged people in this materialistic world with self-centered lifestyle is a big challenge. William Shakespeare refers to old age as second childishness, அதாவது இரண்டாவது குழந்தை பருவம். So he describes them as sans teeth, sans eyes, sans taste, and sans everything. That is, without teeth, without eyesight, and so on and so forth. So what do they need after all? What do the aged people need after all? What do they long for? They need love and affection, which would give them a sense of assurance that they are being loved and that their presence is needed. And they need a sense of security, that all their needs are being taken care of. Today, I wish to talk about one of my best friends, and she is none other than Mrs. Rao. And she was my professor in B.Ed College, in St. Christopher's College of Education. She has a very pleasing personality and a cheerful, smiling face. முதியவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கூடும் என்பதற்கு ஒரு சாட்சி நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். பல முதியவர்கள் முன்மாதிரியாக பலருக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ப்ரொஃபசர் மிஸ்ஸஸ் ராவ், அவர்களுக்கு 85 வயது ஆகிறது. அவர்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகு எங்க ஊரின் அருகிலே ஒரு வீடு கட்டிக்கொண்டு, தோட்டம் அமைத்து ஒரு அழகான ஒரு வீடை கட்டிக்கொண்டு இங்கே வந்து குடியேறினர். அவர்களும் அவர்கள் கணவனாரும் இனிமையாக சென்று கொண்டிருந்த அவர்களோட வாழ்க்கையில திடீரென்று ஒரு பயங்கரமான சம்பவம் ஏற்பட்டது. ஒரு நாள் திருடர்கள் அவர்கள் வீட்டை தாக்கினர், அவர்கள் கணவனாரை தாக்கினர். இவர்களையும் வாயில் கண்ணை கட்டி விட்டு, வாயை கட்டிவிட்டு அவர்களை கொண்டு போய் பாத்ரூம்ல அடைத்து விட்டனர். அங்க இருந்து சில பொருட்களை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினர். அவர்கள் கணவனார் அந்த திருடர்கள் தாக்கியதால் அவர் மரித்து போய்விட்டார். இவர்கள் அதிர்ஷ்டவசமாக பிழைத்துக் கொண்டார்கள். ஆனால் இன்னமும் அதே வீட்டில் அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் அதிக கடவுள் பற்றுடையவர்களாக இருந்ததினால் அந்த வீட்டை ஒரு ஆலயமாக மாற்றிவிட்டு அந்த வீட்டில் ஒரு பகுதியில் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். எப்பொழுதும் ஒரு இனிய புன்முறுவலை உடையவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் ஒரு சிரித்த முகத்தோடு அவர்கள் காணப்படுவார்கள். அது எப்படி, அதுக்கு ரகசியம், அதனுடைய ரகசியம் என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம். அவர்கள் எல்லாவற்றிற்கும் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள். எல்லாவற்றிற்கும் அவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு பிடித்த பாடல் வரிகள், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா என்ற கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இருதயமுடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆகையால் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக காணப்படுகிறார்கள். அடுத்தது எனக்கு அவர்களிடம் பிடித்த விஷயம் என்ன என்றால், அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ அர்ப்பணித்தவர்கள். அவர்களுடைய கொள்கை என்னவென்றால், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொல்லி, இது இல்லை அது இல்லை என்று குறைகளை சொல்லிக் கொண்டிராதபடி, இது சரியில்லை அது சரியில்லை என்று முணுமுணுக்காதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாய் இருக்க அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். She finds contentment and happiness in simple things. எளிமையான காரியங்கள், சாதாரண காரியங்களிலே அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது எப்படி என்று அறிந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் ஆசைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அது வேதனையை அதிகமாக்கிவிடும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது அது ஏமாற்றங்களை அதிகரிக்கிறது. ஆகையால் அவர்கள் எதற்கும் அதிகமாக ஆசைப்பட மாட்டார்கள். அவர்களைப் போலவே உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்களும் உங்களோட வாழ்க்கையை எப்படி இனிமையாக அமைத்துக் கொள்ள முடியும் என்று யோசித்து அதன்படி நீங்கள் செயல்படுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். முதியவர்கள் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு சுவாசிக்க காற்றை கொடுத்திருக்கிறார், தண்ணீரை கொடுத்திருக்கிறார், ஆகையால் போதுமான பலத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றியுள்ளவர்களாக இருங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷமும் உங்களை இருதயங்களை ஆட்கொள்ளும். அது உங்களுக்கு ஒரு மகா பெரிய பலனை கொடுக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வை உடையவர்களாக இருங்கள். God bless you all, and I would like to thank the HelpAge India for providing this wonderful platform to share my views. Thank you. Thank you, madam. Thank you for your wonderful message. Next, I request Mr. R. Rajashekara Pandi. So I would like to give some small introduction about sir. Thiru Rajashekara Pandi, Deputy General Manager, Social Responsibility, Corporate Social Responsibility, L&T Construction, Chennai. இவர் மிகவும் அன்பானவர். ஹெல்பேஜ் இந்தியாவுடன் ஏறத்தாழ 7 ஆண்டுகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடன் இணைந்து முதியோர்களுக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் 28 ஆண்டுகளாக பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து மக்களுக்காக சமூக நலத்திட்டங்களை உருவாக்குவதில் மிகவும் திறன் கொண்டவர். ஹெல்பேஜ் இந்தியாவின் எல்டர்ஸ் ஹெல்ப் லைன் திறம்பட செயல்பட உதவி புரிந்தவர். பல்வேறு முதியோர் இல்லங்களை மேம்படுத்துவதற்கும் திட்டங்களை வகுத்து கொடுத்து அதில் முதியோர்கள் தங்களுடைய எந்தவிதமான கஷ்டங்களும் இல்லாமல் சிரமம் இல்லாமல் வாழ்வதற்கு பல்வேறு மேம்படுத்த திட்டங்களை வகுத்து கொடுத்தவர். கடந்த 10 ஆண்டுகளாக எங்களுடன் இணைந்து பணிபுரிந்து வந்தவர். முதியோருக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் மிகவும் வல்லவர். அவர்களை வருக வருக என வரவேற்று I request Mr. Rajashekara Pandi to deliver the address. Thank you, Shivakumar. அனைவருக்கும் காலை வணக்கம். பேனலிஸ்ட், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இது 30th anniversary of International Day of Older Persons, 30வது ஆண்டு தினம். ஸோ இன்னைக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக பணிபுரிகிறாங்க. அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சமூக நிறுவனமாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் நம்ம இன்னைக்கு நம்ம மனதார அவர்களுடைய பணிகளை பாராட்டி நன்றி சொல்லக்கூடிய தினம். அதே மாதிரி
இன்னும் வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் நம்ம இன்னும் மேம்படுத்தணுங்கிறத பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. சிவகுமார் சொன்ன மாதிரி ஹெல்பேஜ் இந்தியாவோடு சேர்ந்து லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனி வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களோட சேர்ந்து பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. குறிப்பா வந்து இந்த ஹெல்டர்ஸ் ஹெல்ப்லைனுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம். அது மட்டும் இல்ல, கடந்த 2 ஆண்டுகள்ல வந்து நிறைய முதியோர் இல்லங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தது. அப்போ நாங்க ஹெல்பேஜ் இந்தியாவை தான் அணுகினோம். அவங்க வந்து எந்தெந்த முதியோர் இல்லங்கள்ல வந்து அடிப்படை வசதிகள் வந்து மேம்படுத்தணுங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து எங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில வந்து ஒரு 15 முதியோர் இல்லங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வந்து நிறைய பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்தோம். கட்டில், மெத்தைகள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி அத்தியாவசிய அந்த பொருட்கள்லாம் வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததுக்காக ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனத்திற்கு இந்த தருணத்துல எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இன்னைக்கு வந்து நிறைய முதியோர்கள் வந்து இன்னைக்கு வந்து தனிமையில இருக்காங்க. இப்போ முதியோர்கள் மட்டும் சொல்ல முடியாது, இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நார்மல் வந்து நியூ நார்மல்னு சொல்றாங்க. இன்னைக்கு பணிபுரியக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, இந்த நார்மல்ல இருந்து மூவ் ஆகி நியூ நார்மல்னு சொல்றாங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு முதியோர் வந்து ஒரு வாக்கிங் போனாங்கன்னா இன்னைக்கு வாக்கிங் போக முடியல. இன்னைக்கு வந்து இந்த பேண்டமிக் வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. வீட்டிலே முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலைகள்ல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பயனளிக்குது. வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல்வேறு வசதிகளை, சர்வீசஸை பெறுவதற்கு வசதியை வந்து இந்த தகவல் தொழில்நுட்பம் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை. இன்னைக்கு வந்து நிறைய பெற்றோர்கள், வயதான பெற்றோர்களுடைய குழந்தைகள் வந்து மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், வெளியூர்ல வேலை செய்யறாங்க, இல்ல வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க. அவங்கெல்லாம் வந்து மிகுந்த ஒரு மன வருத்தம் அடைகிறாங்க. தன்னுடைய அன்புக்கானவங்களை வந்து உடனே பார்க்க முடியல, நினைச்ச நேரத்துல சந்திக்க முடியலைங்கிறப்போ இந்த தகவல் தொழில்நுட்பம் தான் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு கை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த தகவல் தொழில்நுட்பத்தை வந்து இப்போ மேபி இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ மொபைல் கனெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். மேபி ஹெல்பேஜ் இந்தியா வந்து அரசுக்கு இந்த கோரிக்கையை வந்து ஒரு எடுத்து சென்றோம்னா அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீ மொபைல் ஃபோன் இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஒரு கட்டணமில்லா ஒரு தொலைபேசி, ஒரு கைபேசி இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கேன். இரண்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு நிறைய அந்த சமூக அந்த வாட்ஸ்அப் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேக் நியூஸ், ஒரு புரளிகள் வந்து நிறைய பரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு வந்து இந்த கொரோனா வந்து பலியாகிறாங்க, அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு செய்திகளையும் வந்து நம்ம பரப்புறத பார்க்கிறோம். அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். நம்ம நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நிறைய பேர் சீனியர் சிட்டிசன்ஸ் பாதிச்சவங்க கூட குணமாய் வீட்டுல வந்திருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து இந்த புரளிகள் நிறைய பரவாம தடுக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த சமூக அமைப்புகள், தனிநபர்கள் எல்லாருமே வந்து ஒரு முயற்சி எடுக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சார் கூட சொன்னாங்க, பாலகிருஷ்ணன் சார் சொன்னாங்க, நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இந்த தனிமையில இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து வாலண்டியர்ஸ்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா வாலண்டியர்ஸ் போய் சப்போர்ட் பண்றாங்கன்ட்டு. இந்த நேரத்துல நானும் ஒரு கருத்தை பதிவு பண்ண ஆசைப்படுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் பீரியட்ல இந்த கடந்த 6 மாத காலங்கள்ல குறிப்பா வந்து இந்த கல்விக்கு வந்து நிறைய எங்களுடைய எம்ப்ளாயிஸ், எங்க கம்பெனியில பணிபுரியக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு 400 பேர் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஆன்லைன்ல கல்வி சொல்லி கொடுக்கறது, ஆன்லைன்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் மெட்டீரியல், பாட சம்பந்தப்பட்ட தலைப்புகளுக்கு வந்து வீடியோ பண்ணி கொடுக்கறது, ஒரு அனிமேஷன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து நிறைய பணிகளுக்கு வந்து அவங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க.
அது மாதிரி வந்து இப்ப ஹெல்பேஜ் இந்தியா வந்து இந்த முதியோர்களுக்கு வந்து என்ன மாதிரியான சேவைகள் இருக்கோ அதுக்கு வந்து எங்க எம்ப்ளாயிஸ் வந்து கனெக்ட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி யாருக்கு உதவி தேவை, ஒரு பேங்க்ல போய் ஒரு பணம் எடுக்கணும், இல்லை ஒரு ஷாப்ல போய் மளிகை ஜாமான் வாங்கணும், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருந்து வெளியே போகாமலேயே ஒரு வாலண்டரி மூலமா வந்து இந்த சர்வீசஸை வந்து அவங்க பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுடைய எம்ப்ளாயிஸையும் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எம்ப்ளாயிஸ் வந்து தயாரா இருக்காங்க. இப்ப நாங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலமா. நிறைய இப்ப ஸ்லம் சில்ட்ரனுக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரு எம்ப்ளாயி. அதே மாதிரி ஒரு 15 காலேஜ் போற படிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து எஜுகேஷனல் கைடன்ஸ் பண்றாங்க. ஸோ இதே மாதிரியான சர்வீசஸ் வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கும் ஹெல்பேஜ் இந்தியா ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்க உறுதுணையாக இருப்போம்ங்கிறதையும் இந்த நேரத்துல நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து இப்போ நிறைய இப்போ ஒரு தாட்ஸ் வருது, இப்போ புதுசான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க. அதுல ஒரு கருத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராப் இன் சென்டர்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். நான் நிறைய இடங்கள்ல வந்து சொல்லுவேன் டிராப் இன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா இப்போ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு டெடிகேட்டட் சென்டர், இன்னைக்கு ஒரு லைப்ரரி இருக்கு, இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இன்னைக்கு ஒரு லைப்ரரி இருக்குன்னா யாரும் புத்தகம் படிக்கிறவங்க ஒரு லைப்ரரி போறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சென்டர், அவங்களுக்கு காலையில 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து யார் வேணா அந்த சென்டர்ஸ்குள்ள வரலாம். அவங்களுக்கு உள்ள ஒரு ரெக்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், நண்பர்களோட உட்கார்ந்து பேசலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மீட்டிங் சென்டர், ஒரு பாயிண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்றதுக்காக பயன்படுத்திக்கலாம், இல்ல சக மற்றவங்களோட வந்து கலந்துரையாடுறதுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் அந்த சென்டர்ஸ்ல இருந்ததுன்னா புக்ஸ் ரீட் பண்ணலாம், நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம், யோகா பண்ணலாம், மெடிக்கல் ஸ்மால் மெடிக்கல் சர்வீசஸும் அந்த சென்டர்ல இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிராப் இன் சென்டர்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன், ஒரு மார்னிங் 10ல இருந்து ஒரு 6 வரைக்கும் கூட அந்த மாதிரி ஒரு சர்வீசஸ் கிடைக்கிறது இருந்ததுன்னா இன்னும் வந்து அவங்கள வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதனால வந்து இன்றைய காலகட்ட சூழ்நிலையில வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து இன்னும் வந்து நிறைய பேர் அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு மொபைல் ஆப்ல இருந்தா சாப்பாடு வீட்டுக்கு வர வச்சிடலாம், இல்ல ஒரு மளிகை ஜாமான் வர வச்சிடலாம். ஆனா வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி நம்மளுக்கு கிடைச்சா கூட அதை வந்து இன்னும் வந்து சீனியர் சிட்டிசன் அடாப்ட் பண்றது எத்தனை பேருக்கு வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த கேப்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு அரசு, சமூக அமைப்புகள், இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அசோசியேஷன் எல்லாரும் இணைந்து ஒரு கைகோர்க்கும் போது கண்டிப்பாக அனைத்து ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த இனிய தருணத்துல இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து தொண்டு நிறுவனங்கள், இந்தியால வந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கு, அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல வந்து நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன்ஸ் நிறைய பிரச்சனைகளை அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி வந்து மருத்துவர்கள், குறிப்பா வந்து மருத்துவர்கள் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா வந்து மெடிக்கல் சர்வீசஸ்லாம் இன்னைக்கு நம்ம அரசு ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த நேரத்துல வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லையும் அந்த ஜீரியாட்டிக் கேரை வந்து விடாம தொடர்ந்து வந்து அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இந்த மருத்துவ உதவியை வந்து தொடர்ந்து அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இந்த நேரத்துல வந்து என்னுடைய நன்றியும் பாராட்டத்தையும் பண்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த ஹெல்பேஜ் இந்தியா இந்த ஒரு சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேருக்காக இந்தியா முழுவதும் ஒரு சிறப்பான பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இணைந்து நாங்களும் ஒரு சிறு தூணாக இருந்தோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது பெருமையாக இருக்கு. இந்த ஹெல்பேஜ் இந்தியாவுடைய சர்வீசஸ் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். நிறைய அவர்கள் மூலமா வந்து நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பல வசதிகள் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறத கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய ஹெல்பேஜ் இந்தியாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன்.
நன்றி ராஜசேகர் சார், மிக அருமையான ஒரு உரை நிகழ்த்தி இருக்கீங்க. நீங்க சொன்னது வந்து ப்ரீ மொபைல் கனெக்ஷன்ஸ் ஃபார் த எல்டர்லி. அதற்கு உங்களுடைய ஆலோசனைக்கு மிக்க நன்றி. நாங்கள் பிஎஸ்என்எல் அலுவலகத்தை அணுகி நாங்கள் இப்போ ராஜசேகர் சார் இருக்காரு, பெரிய ஃபெடரேஷன்ஸ்லாம் இருக்கு, அதன் மூலமாக நாங்கள் வேணா ஒரு கோரிக்கைகளை வைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். ரெண்டாவது நீங்கள் வாலண்டியர்ஸ் பற்றி சொன்னீங்க. நாங்கள் வந்து வி யூஸ் டு ரிசீவ் so many calls through our helpline. அந்த ஹெல்ப்லைனில் வரக்கூடிய கால் ஏதாவது அவங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உங்களுடைய மூலமாக உதவிகள் தேவைப்படுகின்ற பொழுது நாங்கள் டெஃபினெட்லி வி வில் டைவர்ட் தட் கால் டு யூ அஸ் வெல் அஸ் வி பாஸ் த மெசேஜ் டு யூ டு கெட் த சப்போர்ட் ஃப்ரம் யுவர் வாலண்டியர்ஸ் சார். ஸோ இந்த வந்து நல்லா எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் அருமையாக பங்கு கொண்டு அருமையான கருத்துக்களை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. இதை முடிவடைகிறதுக்கு முன்னால் எங்களுடைய எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறதுக்கு முன்னால் அப்போ நாங்களுக்கு கனெக்ஷன்ஸ் கிடைக்கல. இப்போ அந்த வீடியோ, அதாவது ஹெல்பேஜ் இந்தியா தயார் பண்ண இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய முதியோருடைய நிலைமையை பற்றி சொல்லக்கூடிய அந்த வீடியோ 1 minute வீடியோவும் ஒரு சின்ன ஒரு பிளட்ஜும் வரும். அது 1 minute-ஓட we will wind up. ஸோ எங்களால் இயன்றளவு I request all the participants and speakers to take the pledge, which is shared in the screen. I pledge, I treat elders with dignity, love and care, to protect them from abuse and neglect, to spend time with them, to support them in staying healthy, active and independent, to respect and value their contribution, to express in words and deeds my gratitude towards them. Pledge for elder care. Thank you. Okay. Okay. Based on our request, all the speakers, including our chief guest, has spent more than an hour with us. So on behalf of HelpAge India, so I would like to thank Rajashekhar sir for explaining about the entitlement of the elderly people, and Madam Vijaya Dharti has explained how they can modify their mind to lead a pleasant life. And Mr. Rajashekhar Pandey has explained what are the things that has to be done for the elders in futures and in what way HelpAge can cooperate with them. So he has explained.
Doctor has explained the health aspects, their habits and food habits and everything is explained how to lead a normal life. So everyone has given, and finally our chief guest is given. He is ready to help to the senior citizens, those who are living alone. So we are ready to support and we are ready to pass this message to all the senior citizens. And finally, I once again thank you all for having come and spare your time with us. நன்றி, வணக்கம். சார் அனைவருக்கும் வணக்கம். 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் வந்திருக்கு சார். அந்த கொஸ்டின்ஸ் மேடம் உஷா மேடம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு மேடம். டாக்டர் சேது பாண்டியன் சார் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. அதாவது ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களே, அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் ஷேரில். கோவிட் பேண்டமிக்ல என்ன சீனியர்ஸ் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு பற்றி. ஹெல்த்தி ஃபுட்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்களுடைய சப்போஸ் டயபெட்டிக் இல்லைன்னா ஒரு ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவங்க அதுக்கே ஆர் சுகர்லெஸ், இந்த சைடு வந்து உப்பு கம்மியா பிபி இருக்கவங்க, அந்த மாதிரி பேசிக்கா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து அதை ஆஸ் யூஷுவல் கன்சிடர் பண்ணணும். கோவிட் பீரியட்ன்றப்போ வந்து கொஞ்சம் நாங்க வந்து இந்த வைட்டமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொல்றோம். விட்டமின் சி எஸ்பெஷலி, ஜிங்க், இந்த மாதிரி கொஞ்சம் ஜிங்க் விட்டமின் சி இருக்கிற ஃபுட் ரிச் இது இல்லைன்னா நீங்க சப்ளிமெண்ட்ஸாவும் எடுத்துக்கலாம். ஜிங்க் டேப்லெட்ஸ், விட்டமின் சி டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ டயட் கண்டெய்னிங் விட்டமின் சினா நீங்க வந்து எல்லாம் அந்த இது இருக்கு இல்லைங்களா, நெல்லிக்காய், அப்புறம் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இதுதான் வந்து அட்வைசபிள். தேங்க்யூ மேடம். நமச்சிவாயம் சார். சார் நமச்சிவாயம் சார். எஸ் முத்துகிருஷ்ணன். எஸ் சார், நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு உங்க வியூஸ் ஷேர் பண்ணலாம் சார். வீடியோ ஆன் பண்ண தெரியவே இல்லையே, வீடியோ ஆன் பண்றதுக்கு. ஓகே, ரைட் சார், ரைட் சார், நீங்க அப்படியே பேசலாம். உங்களுக்கு ஆடிபிளா இருக்கு சார். ஆடிபிளா இருக்குதா? வந்து அட்வைசரி கொடுக்குறாங்களே 65 and above எங்கேயுமே போகாம இருக்குது. சார் வாய்ஸ் ஸ்லோவா கேக்குது சார். உங்க வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா கேக்குது. யா சார் கேக்குதா? ஒரு क्वेश्चनோட முடிச்சிருவோம் சார். சிங்கராஜா சார். சார் சொல்லுங்க. ஹலோ சார், உங்க வியூஸ் சொல்லுங்க சார். இல்ல ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஓகே சார். The entire program was very informative. நான் இங்க இன்னும் மீட்டிங் முடியல. நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. டிசிபி நார்த் சொல்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா சென்னையில அது மாதிரி எல்லாரும் அமல்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேசினவங்க எல்லாருமே இது ஒரு எல்லாமே லீடர்ஸ் அவங்கவுங்க துறையில. ஒரு எல்என்டில இருந்து சொன்ன ஒரு கருத்து வந்து அது ஏற்கனவே நம்ம டே கேர் சென்டர்னு நம்ம பொதுவா சொல்லிட்டு இருக்கோம். அவர் டிராப் சென்டரு, மீட்டிங் பாயிண்ட்னு சொன்னாரு. அரசாங்கத்துல இருந்தும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். எதுவும் வந்திருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஏதாவது இது மாதிரி பண்றாங்களா, அது ஹெல்பேஜ் இந்தியாவுக்கு ஏதாவது செய்திருக்காங்களாங்கிறது இது தெரியல. கவர்மெண்ட் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சார் டே கேர் சென்டர்ஸ்க்கு இந்த மாதிரி. ஸோ ஹெல்பேஜ் சைடும் வி ஆர் ஆல்சோ பிளானிங். சம் ஆஃப் தி டே கேர் சென்டர்ஸ் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற சென்டர்ஸ் வந்து டே கேர் சென்டர் ஃபார் எல்லாருக்குமே வரா மாதிரி சீனியர்ஸனுக்கு அது கொஞ்சம் டிராப்பிங் சென்டர் மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு ஏரியாவுக்கும் இல்லை ஒரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரா மாதிரி we will give the recommendations based on the IDOP-ல என்னென்னலாம் சஜஷன்ஸ் வருதோ we will culminate சார். ஓகே, அதே மாதிரி உங்க வீடியோவும் ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ சார். அது நிறைய சீரீஸ் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுல பார்த்தா சீரீஸ் 3ன்னு இருந்தது. ஆமா சார், ஆமா சார். அது ரொம்ப குறுகிய நேரத்துல நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய வீடியோவா இருக்கு. அதை நீங்க அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நாங்க எல்லா சீரியஸும் இப்போ நாங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறோம் சார் லிங்க். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, வணக்கம். தேங்க்யூ சார்.
Thank you, sir. Thank you once again. All of them will have the seminar, sir. Thank you all, sir. We end up with seminar, sir. Thank you. Thank you so much.